கஷ்டம், ஒன்றுமே செஞ்சு கொள்ளையலாம். நபி மார்க்கத்தை சொல்றார், சொல்லக்குள்ள பெரிய துன்பமும் சோதனையும் பிரச்சனைகளும். யாருக்கிட்ட பேத்தி இதை சொல்லுவோம்? சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை. அப்பதான் யோசிச்சாங்க, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு தாயிஃப். தாயிஃப்ல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட போய் நான் உதவி தேடுவோம் என்று ரசூலுல்லாஹ் அவருடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் இப்னு ஹாரிஸா என்கின்ற அந்த சஹாபியோட சின்ன பொடிய நேரம் அவரை கூட்டிக்கொண்டு தாயிஃபுக்கு வரான். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தூரம் ரசூலுல்லாஹ் நடந்து வரான். இப்ப நீங்க பஸ்ல போனா 2 hour தூரம் பஸ்ல போகும். நடந்து வாரார், தாயிஃபுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு வந்த வரலாறு நிறைய படிச்சிருப்பீங்க. ஈமணிவாட பாட்டும் இருக்குது. தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நடக்கையிலே ஒரு பாட்டம் இருப்பேன். அதுல அவர் அழுதழுதான் பாடுவார். தாயிஃபுக்கு வர ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு வந்து என்ன செய்யறார்? உதவி கேட்கிறார். தாயிஃபுக்கு வந்து பார்த்தா தாயிஃப்ல யாரு தலைவர்கள் என்று கண்டுபிடிச்சு 3 பேரோட பேரை கண்டுபிடிச்சு அவங்கள பேசி சந்திக்கிறாங்க. அவங்களோட வீட்டுல மஸ்ரூத், நான் நினைக்கிறேன் மஸ்ரூத், இன்னொன்று அப்துயாலீல், இன்னும் ஒரு நபர். இந்த 3 பேரையும் ஒரு இடத்துல எடுத்து ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றான். நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் நல்ல தேவ வந்திருக்கிறேன், நான் மனிதர்கள் வழிகட்டிலிருந்து ஒளியின் பக்கம் அழைக்கிறேன், அல்லாஹ் தாலா எனக்கு குர்ஆனை தாரான், குர்ஆன்ல நேர்வழி இருக்குது, இப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்றான். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த 3 பேரும் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க நல்ல ஒரு முடிவு தருவாங்க. என்ற ஹதீஜாவுக்கு பின்னால, அபூ தாலிபுக்கு பின்னால யாருமே இல்லாத சந்தர்ப்பத்துல இவர்கள் சரி எனக்கு உதவி செய்வார்கள், நல்ல வார்த்தை சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார்? அல்லாஹ்க்கு ஒன்றை தவிர வேற யாரும் கிடைக்கல, நபியாக அனுப்புறதுக்கு பெஸ்ட் வார்த்தை. உங்களை தவிர வேற யாருமே கிடைக்கல அல்லாஹ்வுக்கு, நபியாக அனுப்புறதுக்கு கேட்டான். இன்னொருத்தர் சொன்னாரு, இதுக்காங்கள நீங்க பேசினா உங்களுக்கு அடிப்பேன், இதுக்காங்கள நீங்க நபி என்று சொன்னா நான் அடிப்பேன், பேச மாட்டேன். 3வது என்ன சொன்னார்? அப்படித்தான் அல்லாஹ் அவங்கள நபி என்று உண்மை என்று இருந்தா நான் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? நேரா காபாவுக்கு வந்து காபாவுடைய புடவையை கிழித்தெறிவேன் என்றார். ரசூலுல்லாஹ் முயற்சி செய்யறாங்க, உள்ள கவலையோட முயற்சி செய்யறாங்க. அவங்க எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கோரிக்கை கேட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள ஏலாட்டி உங்களுக்கு, நான் நபி என்று உங்களோட உள்ளத்துல வரலாட்டி ஒரு உதவி செய்யுங்க. உண்டு, என்ன செய்யுங்கண்டா, நீங்க என்ன எதிர்க்கிறன்றதை வெளியில காட்டாதீங்க, நீங்க எனக்கு விருப்பம் இல்லைன்றதை வெளியில சொல்லாதீங்க, உங்களோட எதிர்ப்பை வெளியில காட்டாம மௌனமாக இருந்துக்கோங்க, நான் பேய்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட கடைசி கோரிக்கை, உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, நான் நபி என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருந்தால் நீங்க இப்ப பேசின வார்த்தைகளை நீங்க வெளியில பேசிடாதீங்க. பேசினா எனக்கு அடிப்பாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணுவாங்க.